ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நான் போட போகிறது நார்மல் கட் ஜாக்கெட் தான் போட போகிறேன். ஏற்கனவே கட் ஜாக்கெட் வீடியோ போட்டிருக்கேன். இருந்தாலும் எல்லோரும் கேட்குறது என்னென்னா, தீபாவளி வருது, புதுசாக ஜாக்கெட் தைச்சோம்னா கழுத்து பெருசாகிடுது, ஷோல்டர் இறங்கிடுது. இந்த 2 கொஸ்டினை எல்லோரும் சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த கழுத்து இறங்காமல் அகலமாக ஆகாமல் ஷோல்டர் இறங்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. இப்போ அதுக்காக தான் இந்த வீடியோ போடுறது. பிகினர்ஸ் எல்லாம் நல்லா கவனிங்க. இப்போ எப்படி போட போகிறேன்ட்டு, இது 34, 36, 38 அவங்க எல்லாருக்குமே சரியாக இருக்கும் பாருங்கள். இப்போ இது வந்து நான் ஹைட்டு என்ன பண்ண போகிறேன், 14.5 ஹைட்டு ப்ளஸ் 2 சேர்க்குறோம். அப்போ 16.5, 14.5, 2 கூட்டி 16.5 ஹைட்டு எடுக்க போகிறோம். எடுத்தாச்சு. அடுத்தது கீழே ஒரு 1/2 இன்ச்சு, அது ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்காக உள்ளது. இதையும் எடுத்தாச்சு. கீழேருந்து இதுக்கு 1/2 இன்ச்சு. இப்போ நம்ம போடுறது பேக் கட்டிங். போட போகிறோம். அவங்க ஹிப்போட சைஸு 8.5, அதுலேருந்து ஒரு 1 இன்ச்சு டாட்ஸு, அதுக்கப்புறம் ஒரு 1.5 இன்ச்சஸ் இதை எடுக்க போகிறோம். டோட்டலாக இது 11 இன்ச்சஸ். கழுத்து 6.5 எடுக்க போகிறோம். கழுத்தினுடைய அளவு 2.5, 2.5 இன்ச்சு கழுத்து. ஷோல்டர் 5.5. இப்போ இதனுடைய அளவு இது உடல் சுற்றளவு. உடல் சுற்றளவு 9.5, 9.5லேருந்து அதுலேருந்து மேலே ஒரு 1.5 இன்ச் எடுத்துக்க போகிறோம். ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டுருவோம். இதையும் ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டுருவோம். இது வந்து பேக்கு டாட்ஸ் பிடிக்கிறதுக்கு. இப்போ இந்த ஷோல்டருடைய லெங்க்த்து 6, ஷோல்டருடைய அளவு இதில் எடுத்திருக்கேன், 6 இன்ச் எடுத்திருக்கேன். இப்போ இதை கோடு போட போகிறோம். இங்கேருந்து ஸ்டிச்சிங் பாயிண்ட் வந்து நம்ம 9.5 நான் எடுத்திருக்கேன். இது நான் போட்டிருக்கிறது பேக்கு. இங்கேருந்து 1.5 இன்ச்சஸ் நம்ம எப்போவும் யூஸ்வலாக எப்படி எடுப்போமோ அதே மாதிரியே தான் நம்ம எடுக்க போகிறோம். டச் பண்ணி இப்படி எடுக்க போகிறோம். இங்கே 1/2 இன்ச்சஸை விட்டுட்டோம்னா அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இந்த அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த நெக்கையும் போட்டோம். பேக் நெக்கு ரவுண்டில் தான் போட்டிருக்கேன். இது மாதிரியே கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷோல்டர் பெருசாகாது. இப்போ பேக்கை போட்டு தான் ஃப்ரண்ட்டு வெட்டுவோம் இல்லையா, அதனால் பேக்கை போட்டுவிட்டேன். ஏன்னா ஃப்ரண்ட்டு கட்டுறப்ப நல்லா கவனிச்சிங்க. இப்போ கட்டிங் பண்ண போகிறேன். பேக் கட் பண்ணியாச்சு. அடுத்தது கை அளவு போடுறோம். இப்போ இது கிராஸாக வருது. இது ஒரு கோடு போட்டுருவோம். கையினுடைய லென்த்து 8 + 2 10.
அது ஒரு 1.5 இன்ச்சஸ் மடித்து தைக்கிறதுக்கு. இந்த மாதிரி கிளாத் இருந்ததுன்னா ஒரு 1/4 இன்ச்சு மடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் தைப்போம். அதுக்காக 1.5 1.5 இன்ச்சு விட்டுருவோம். இங்கேருந்து இதுக்கு 3.5 இன்ச்சு விட்டுருக்கோம். இது ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கட்டிங், சின்னதாக 1 இன்ச்சுக்கு இப்படி ஒரு கோடு போட்டுட்டு அப்படியே போட்டுருவோம். இங்கேருந்து இது 7.5 இந்த லெங்க்த்து. இதில் அவங்களுடைய கையினுடைய அளவு 5.75, அதுக்கு பிறகு ஒரு 1.5 இன்ச்சு. இப்போ கட் பண்ண போகிறேன். இந்த எக்ஸ்ட்ரா உள்ளதை கட் பண்ணிடுவோம். இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வெட்டிடுங்க. அதுக்கு பிறகு இப்படி வளைவாக வெட்டிடும். ரைட் சைடு ராங் சைடு போட்டுடுவோம். போட்ட பிறகு 1/2 இன்ச்சஸ் கட் பண்ண போகிறோம். போட்டுட்டோன்னா இங்கேருந்து இந்த இடத்துல 1/2 எடுத்துக்கணும். இந்த பக்கத்தில் உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி எடுக்கணும். இங்கே ஒரு 1/2, இங்கே ஒரு 1/2. இதை அப்படியே எடுத்துகிட்டு இப்படியே டச் பண்ணி இங்கே வரப்போ சென்ட்ரு பாயிண்ட் பார்த்துக்குவோம். இங்கேருந்து இது 8 இன்ச்சஸ்னால் 4 இன்ச்சஸ், இங்கே 8.5 வருது, 4.2 இதில் எடுத்துக்கலாம். இப்படி வளைவாக போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த 1/2 இன்ச்சஸ் வெட்டுறது டவுட் கிளியர் ஆகிடும். பேக் கட் பண்ணியாச்சு, ஸ்லீவ்ஸ் கட் பண்ணியாச்சு. இப்போ போட போகிறது ஃப்ரண்ட்டு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா கவனிங்க எப்படி போடணும்னு. இங்கே கோடு போட்டுறேன். இப்போ பேக்கை வச்சு மார்க் பண்ணிக்குவோம். இது பேக்கை வச்சு மார்க் பண்ணிக்குவோம். பேக் இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி வரும். இந்த ஷோல்டர் மார்க் பண்ணிவிடுவோம். இதனுடைய அளவு இது ஆமோல் கட்டிங், இந்த அளவு. இதையும் வளைவு போட்டுறேன். இதில் இந்த இடத்துல தான் நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ண போகிறேன். இதில் நெக்கு இங்கே 6.5 ஃப்ரண்ட் பேக் நெக்கில் எடுத்துருக்கேன். ஃப்ரண்ட் வந்து 6 இன்ச்சஸ் எடுக்கிறேன். இப்போ போட்டிருக்கிறது ஃப்ரண்ட்டோட அளவு. வந்து 10.5 இது. இங்கேருந்து 3 இன்ச்சஸ். இதெல்லாம் நம்ம எப்பவும் போல் ஆஸ் யூஷுவலாக எப்படி எடுப்போமோ அதே மாதிரியே எடுத்துக்கணும். இங்கேருந்து இதுக்கு 4 இன்ச்சஸ் வைக்கணும். இங்கே 1.5, இங்கே 1.5. உங்களுக்கு எவ்வளோ வருதோ அதை எடுத்துக்கலாம். இங்கேருந்து இதில் வந்து நான் 4.5 எடுத்துக்கிறேன். இங்கேருந்து 6 எடுத்துக்கிறேன். இதை இப்படி வளைவு போட்டுறேன். இதை இப்படி வளைவு போட்டுறேன். இதை தான் நம்ம எப்பவும் போல் மார்க் பண்ணுற அளவு இந்த மாதிரி இருக்கும்.
எடுத்துருக்கோம். இப்போ நல்லா கவனிங்க. இப்போ எல்லோரும் கேட்குறது என்னது, கழுத்து அகலமாக இருக்குது, ஷோல்டர் இறங்குது. இதுதான் ரீசன். இப்போ அதை குறைக்கணும், கழுத்து அகலமாகக்கூடாது, ஷோல்டர் இறங்கக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும்னா, இங்கே ஷோல்டர் நம்ம எவ்வளோ எடுத்துருக்கோம், இங்கேருந்து 2.5 எடுத்துருக்கோம் இல்லையா பேக்கில். ஃப்ரண்ட்டுக்கு என்ன பண்ணணும்னா, அங்கேருந்து ஒரு ஆஃப் முன்னோக்கி அளவு போடுங்க, முன் பக்கமாக அளவு போடுங்க, 1/2 இன்ச்சஸ். அப்போ உங்களுக்கு எவ்வளோ வரும், இங்கேருந்து இது 2 தான் வரும். இதை கொண்டு வந்து இதே ரன்னில் இங்கே ஜாயின் பண்ணி விட்ருங்க. புரியும்னு நினைக்கிறேன். நம்ம பேக் எடுத்துருக்க அளவுலேருந்து இது ஃப்ரண்ட் இல்லையா, இதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சஸ் முன்னாடி எடுத்து அதே இதில் இங்கே மார்க் பண்ணிடுங்க. அதே மாதிரி ஷோல்டர் இங்கே இருக்குது அப்படின்னா இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சஸ் முன்னாடி வந்துடுங்க. இப்போ இங்கேருந்து வளைவு போடுறப்ப இது மேலே வந்தால் தான் உங்களுக்கு அளவு சரியாக இருக்கும். அதனால் இங்கேருந்து நீங்கள் ஒரு 1/2 இன்ச்சஸ் மேலே எடுத்துருங்க, இந்த இடத்துல வரணும். அப்போ உங்களுக்கு இங்கேருந்து இங்கே வந்து 1 இன்ச்சு. நம்ம எப்போவுமே ஒரு பேக்னால் 1.5 இன்ச் எடுப்போம், ஃப்ரண்ட்டுக்குனால் 1 இன்ச் எடுப்போம். அதனால் நம்ம இதை வந்து இப்படியே உள்வாங்கி இதில் கொண்டு வந்து இப்படி போட்டுருங்க. இதுதான் அளவு. இங்கேருந்து அளவு பார்த்திங்கன்னா 3 இன்ச்சஸ் கரெக்டாக வரும், சரியாக வரும். இங்கே 3 இன்ச்சஸ் சரியாக வரும். உங்களுக்கு இப்போ ஒரு வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன். எப்போவும் போட்டதில் இதுலேருந்து முன் பக்கம் ஒரு 1/2 இன்ச் எடுத்துருக்கோம், அதே நேரம் பேக்லேருந்து ஷோல்டர் எவ்வளோ இருக்கோ முன்னாடி எடுத்துருக்கோம். இப்போ நல்லா கொஞ்சிங்க, வெட்டுறதை பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஏற்கனவே இங்கே சொல்லியிருக்கேன், ஃப்ரண்ட்டில் வந்து இங்கே ஒரு 1/2 இன்ச்சஸ் எடுத்துகிட்டு அங்கேருந்து இப்படி கிராஸ் போட்டுங்க அப்படின்னு. இப்போ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்படி கொஞ்சம் கீழே இறக்கிடுங்க. ஒரு இந்த பக்கத்தில் இவ்வளோ கேப் விட்டு கோடு போடுங்க. இங்கேருந்து முன்கழுத்து இங்கேருந்து எடுக்கிறோம் இல்லையா, இங்கேருந்து 1/2 இன்ச்சு எடுத்துகிட்டு இந்த வளைவு இப்படி போடுங்க. இப்போ உங்களுக்கு வந்து கழுத்து குறுகலாக கரெக்டாக இருக்கும், அவங்களுக்கு கழுத்து இறங்காது, ஷோல்டரும் இறங்காது. நீங்களும் பயம் இல்லாமல் தைக்கலாம். நல்லா பாருங்கள் கட்டிங்க. இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச்சு முன்னாடி வந்துடுங்க. ஃப்ரண்ட்டு மட்டும்தான் நீங்கள் ரொம்ப கேர் எடுத்து கட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு எப்போவுமே உங்களுக்கு கழுத்து இறங்காது. இதெல்லாம் வந்து அதே 2.5 இன்ச்சு தான். இங்கே மட்டும்தான் முன்னாடி ஒரு 1/2 இன்ச்சு இருக்கேன். இதை எடுத்துகிட்டு நீங்கள் தீபாவளி ஜாக்கெட்லாம் தைரியமாக தைக்கலாம், பயப்பட வேண்டியது கிடையாது. உங்களுக்கு எந்த டவுட்னாலும் கேட்டால் தான் என்னால் சொல்ல முடியும். உங்களுக்கு என்ன டவுட் வருதுன்னு எனக்கு தெரியாது, சொன்னால் தான் தெரியும். அதனால் சொல்லுங்கள். இது கூட சில கேட்டாங்க, அதனால் அவங்களோட இதை பொறுத்து தான் போட்டிருக்கேன். ஷோல்டர் இறங்குது மேடம், கழுத்து அகலமாகிடுது, என்ன பண்ணுறது அப்படின்னு. ஏன்னா நீங்கள் தைக்கிறப்ப இழுத்து வச்சு தைச்சிடுவீங்க. கிராஸ் பீஸ் கொடுக்குறப்ப, கிராஸ்லாம் கொடுக்குறப்ப அப்படியே கவனமாக பூ கட்டுற மாதிரி தான். பூ கட்டினா எப்படி இழுத்துட்டோன்னா பூ வீணாக போய்டுமோ, அதே மாதிரி தான் கழுத்தெல்லாம் இதெல்லாம் நீண்டு போயிடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், அதெல்லாம் கேர்ஃபுல்லாக செய்யணும். அதே மாதிரி இந்த மாதிரி அளவு போகிறப்ப கேர்ஃபுல்லாக வெட்டணும். இப்போ நான் வெட்ட போகிறது இதில் தான் வெட்ட போகிறேன். இங்கே ஒரு 1/2 இன்ச்சு மேலே எடுத்துருக்கோம், அதையும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். மற்றபடி எல்லா கட்டிங்கும் அதே தான். நம்ம எப்பவும் போல் இதை மார்க் பண்ணி இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், இந்த பாயிண்ட்லாம் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ண வேண்டியது கட் பெல்ட். கை கட் பண்ணியாச்சு, பேக்கு ஃப்ரண்ட்டு கை கட் பண்ணியாச்சு. கட் பெல்ட்டுக்கெலாம் துணி இதிலே இருந்துச்சுன்னா நீங்கள் 2 கூட போட்டுக்கலாம். அதிகமாக எடுத்துகிட்டு வர தச்சு முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னு கட் பண்ணி போட்டுருங்க. பிகினர்ஸ் வந்து எல்லாத்துலேயும் துணியை கவனமாக வச்சுங்க. கொஞ்சம் கூடுதலாக கூட துணியை எடுத்து வச்சு செய்யலாம். துணி அளவுக்கு கொடுத்தாலும் நீங்கள் வந்து தாராளமாக கேட்டு வாங்கிக்கோங்க. அவங்க கம்மியாக கொடுத்தாங்கன்னா அதெல்லாம் கவனித்து பார்த்து இதில் வராதுன்னு ரிட்டர்ன் கூட கொடுத்துடலாம், தப்பு கிடையாது. வாங்கி வச்சுட்டு கஷ்டப்படாதீங்க.
துணி தாராளம் மட்டுமே தைங்க. ஏன்னா நெக் மாடல்லாம் வைப்பீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும் துணியோட அளவு. இது தீபாவளிக்காக உள்ள அவசர பதிவு எல்லாம் கேட்டதுனால, நெக்கு மாறாமல் இருக்கணும் அது சொல்லுங்கன்றதுனால. நீங்கள் செய்கிற சின்ன தவறுகள் தான் அந்த மாதிரி நெக்கு மாறுறதுக்கு காரணம். இல்லைன்னா இந்த மாதிரி கூட கட்டிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக பயம் இல்லாமல் செய்யலாம். அவ்வளோதான், கட்டிங் வீடியோ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இனிமேல் நீங்கள் பயம் இல்லாமல் கவனமாக தைக்கலாம். இந்த ஃப்ரண்ட்டு, இது பேக், இது கையினுடைய அளவு. கை கட் பெல்ட். இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தச்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.